சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/11/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அஷ்டமி திதி நள்ளிரவு 12:16 வரை, சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு 2:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், நல்ல திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள்லேருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனப்போராட்டமாக இருக்கலாம், உடல் போராட்டமாக இருக்கலாம், அல்லது வெளியில் சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் சக்ஸஸ் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக நோய் தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் இல்லையா? 11ஆம் இடம் எப்போவுமே மனக்கவலையை தீர்க்கக்கூடிய அமைப்புகளாக இன்றைக்கு உண்டு. சுகஸ்தான வலிமை இல்லாமல் இருக்கிற அமைப்பு அல்லது 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிற அமைப்பில் நோய் ஏதாவது ஒன்று வந்துடும் அல்லது நோய் வந்துருமோன்ற பயம் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய அந்த மருந்து அமைப்புகள், மருத்துவ அமைப்புகள் உங்களுக்கு பலிக்கக்கூடிய அமைப்புன்றதுனால தாராளமாக உடல் மனக்குறைகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே செயல்படுங்க. எதுவும் தலைக்கு மேலே போயிடாது. கடனை கூட நம்மளால் அடைச்சிட முடியும். கடன் அடைக்கணும்னா வருமானம் ஓரளவுக்கு வரணும். மாதமானால் நிரந்தரமாக இந்த வருமானம் வரும். தொழிலில் இனிமேல் லாபம் வரும். வேலையிலையும் இனிமேல் அந்த பிக்கல் பிடுங்கல் இருக்காது. இந்த மாதிரியாக எதையும் நன்மைகளை மட்டுமே கண்ணால் பார்த்து உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபார தொழில் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னும் ஒரு பலன் கூட சொல்லலாம். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு தீர்வுகள், ஏதாவது ஒரு ஆதாயமுள்ள உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் ராகு 2 பேருமே இன்றைக்கு 10ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுன்றது இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, ஒரு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிடலாமா, அல்லது வேலை பாட்டுக்கு இருக்குது சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாமா, நெட்டில் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அதில் அவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ வருமானம் வருதுன்றாங்க. நமக்கு ஏன் சோஷியல் மீடியாவை நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியல? இந்த மாதிரியாக வருமானம் வரக்கூடிய வழிகளை மனம் தேடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒற்றை வருமானம் இரட்டை வருமானமாக மாறும். வீட்டில் யாராவது ஒருத்தர் சம்பளம் வாங்குறது, பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவி, கணவன், இந்த மாதிரியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு கூட உன்னத வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத நாளான இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் நல்ல நிலைமையிலே இருக்கிறார். வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். ராகு கூட சேர்ந்திருந்தாலும் கூட தனாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறனால கடந்த காலங்களில் இருந்து வந்த வருமான பற்றாக்குறை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தந்தையுடைய ஆதரவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு தெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இந்த குலதெய்வத்தை போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம், வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகாமல் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு மனசு அமைதி கிடைக்குதுங்க. கோயில் என்னமோ ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் மூர்த்தி பெரிய சக்தி வாய்ந்த மூர்த்தி. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே நமக்கு ஒரு திருப்தியை ஏற்படுறது, நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய, நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னா இருக்குன்ட்டு ஒரு ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக வழிபாடுகளை மிதுனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி உறவுகள், சகோதர உறவுகளில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சுணக்கம், ஒரு மாதிரி இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க இன்னைக்கு. ராசிநாதன் 8ல் மறைகிறார். கூடவே இங்கே ராகு கூடையும் சேர்றாரு இல்லையா? கொஞ்சம் இருள் தன்மை என்னதான் வளர்பிறையாக இருந்தாலும் பொதுவாகவே சந்திரன் அப்படியே மறையும் பொழுது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக கலக்கமாக இருக்கும்.
என்னடா ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, 2 நாள் நல்லா இல்லைன்னா அதுக்கு பேர் தாங்க மனசு. ஒரே மாதிரியாக சந்தோஷமாக இருந்துட்டாலும் வாழ்க்கை திகட்டி போயிடும். ஒரே மாதிரி எப்போ பார்த்தாலும் அழுகையும் கண்ணீரமாக இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே பிடிக்காது. ஆக அந்த இரட்டை அமைப்புகளில் நேற்று வரை நன்றாக இருந்த ஒரு அமைப்பு இப்போது குழப்பமாக மாறக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லேசாக ஒரு மாதிரி யோசனை பண்ணுவீங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு. ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல கூட ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனால் அந்த முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைங்க. ஒரு விஷயம் இதை இன்றைக்கி தீர்த்தணும், இன்றைக்கே இந்த ஆளை பிடிச்சிடணும், இன்றைக்கே அதை பார்த்தணும், இன்றைக்கே அதை பண்ணணும், இன்றைக்கே அதை ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரியாக தடாலடியாக முடிவுகள் எடுப்பதை 2 நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டிய, இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய, ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. கேரண்டி கையெழுத்து போடுறதெல்லாம் எதுவும் வேண்டாம். அந்த ஓடிபி சொல்லுங்கள், இந்த ஓடிபி சொல்லுங்கள், கார்டு மேலே இருக்க 16 நம்பர் அப்படிலாம் கால் வரும் இல்லையா, அந்த கால்களை எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவி அல்லது கணவன் மூலமாக இருந்து வந்த குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவங்கவுங்களுடைய உடல் குறைகள் கூட இன்றைக்கி தீரும். மனைவியோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இது இப்படி காட்டினா சரியாக போய்டுன்ற மாதிரியான சில விஷயங்கள், அல்லது கணவனுடைய போக்கு நடத்தை இப்படி இருக்கே, நமக்கு தெரியாமல் எதனா இங்கே செய்கிறாரோ இந்த செய்கிறாரோ, சம்பாதிக்கிற பணத்தை இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியலையே, வேலைக்கு தான் போகிறாரா அல்லது வேறு எதையாவது பண்ணுறாரா, இந்த மாதிரியாக கணவன் மீது மனக்குறையுள்ள சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. பரவாயில்ல, அந்த மனுஷன் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரியாக ஒரு நிவர்த்திகள் நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ஆண் பெண் உறவுகள்லேயும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதல் பிரேக்கப் ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா, காதல் ஓரளவுக்கு ஒட்டவே ஒட்டாதா, அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா, அவங்கன்னா மனசை திறந்து வெளிப்படையாக ஒன்றுமே சொல்லலையே, இந்த மாதிரியான ஆண் பெண் உறவுகள் எதிர்பாலினத்தவரின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக சற்று குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அம்மாவால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையில் 11 மணி வரைக்குமே கொஞ்சம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அம்மா இப்படி சொல்லியிருப்பாங்களா, அப்படி சொல்லியிருப்பாங்களா, அல்லது அண்ணங்கிட்ட இதை இப்படி தான் சொன்னாங்களா, அல்லது நம்மளை சந்தேகப்படுறாங்களா, அல்லது நமக்கு இதை செய்ய மாட்டாங்களா, அல்லது வேறு ஏதாவது அம்மா மனசில் வச்சுருக்கிறாங்களா, வெளிப்படையாக பேசவும் முடியல, நேற்று தான் திட்டினாங்க, போன வாரம் தான் திட்டினாங்க, ஏன்பா நான் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு ஆகாதா, காதில் கேட்காதான்னு சொல்லுவாங்க. ஆக கொஞ்சம் தாயை பற்றிய கவலைகள் கொஞ்சம் காலையில் வரைக்கும் இருந்தாலும் கூட மதியம் 2 மணிக்கு பிறகு அப்படியே சடன்னு சொல்லிட்டு சூரியனை கண்ட பனித்துளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படியே விலகக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற திரவ பொருட்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தேங்காய் பால் அல்லது பால், தண்ணி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காய்கறி, பழம், ஜூஸு, இந்த கடைகள் வச்சுருக்கிறேன், இந்த தொழிலில் இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் அழுகும் பொருள் வியாபாரம்னு சொல்லக்கூடிய அன்றைக்கே விற்க வேண்டிய உணவு பதார்த்தங்களை விற்கிறேன், இதிலெல்லாம் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வந்துருச்சுங்க. இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ளாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல திருப்பு முனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது உண்மையிலேயே பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. வெளிநாட்டில் இருந்து அது வரணும் இது வரணும், நல்ல தகவல் வரணும், ஒரு உறவினர் பணம் அனுப்பணுங்க, அவர் ரொம்ப நாளாக பணம் அனுப்பாமல் இருக்கிறாரு, அவர்கிட்ட பணம் வந்தால் தான் இங்கே இதை வச்சு அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்ட்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய மனம் குளிரும் பண்ணும், பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவிற்கு ஏதாவது உதவிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைங்களுடைய கல்வியை பற்றி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அடுத்த வருஷம் என்ன சேர்க்கறதுன்னு தெரியலையே, அப்படி சேர்க்கறது தெரியலையே, இப்போவே ஃபீஸை நினச்சா இப்படி பயமாக இருக்குது அப்படி பயமாக இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பிள்ளைகள் நல்ல விதமாகவே மெரிட்டில் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, அப்படிலாம் பெரிய செலவுகள் இருக்காது. துலாம் ராசிக்கு இப்போது ஓரளவிற்கு நல்ல நேரம்தான் என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாள். துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வளர்பிறையில் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்திற்கு போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக வீடு கட்டலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே ஊரை போட்டு இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா, சொந்த ஊரில் கட்டலாமா, பிழைக்க வந்த இடத்துல கட்டலாமா, எப்படி வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்ட்டு
கொஞ்சம் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே, அண்ணன் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, அக்கா நல்லா இருக்கிறாரு, அல்லது அப்பா தான் அதை சேர்த்து அதை இப்படி வச்சுருக்கிறாரு, இது இப்படி வச்சுருக்கிறாரு, பின்னால் கொடுக்கலாம்னு வச்சுருக்கிறார்ல, அதை இப்போவே கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தானேன்ட்டு எப்படி அந்த வீடு கட்டுற ஆசையை, வீடு கட்டுற அமைப்பிற்கு உதவி தேவை என்பதை சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும் என்று தயங்கி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு உதவிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் மனசில் இருக்கின்ற பாரங்கள் விலகின மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களிலிருந்து அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆறுதலான நல்ல தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே நல்ல அறிமுகங்கள் கிடைக்குங்க. எதுலேயுமே இப்போ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றதில் ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தானே தேடி வரக்கூடிய உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இதை விட முக்கியமாக இதனால் வரைக்கும் அடுத்தவங்க தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே உங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது குறைச்சார நிலைமை நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா தனுசு ராசிக்காரங்களும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 20% தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கைக்கும் வாய்க்குமாக இது எனக்கு பத்தவே இல்லைங்கன்ற நிலைமையில் இருக்கிறீங்க இல்லையா. யாராவது ஒரு உறவினர், நண்பர் அல்லது கணவன் அல்லது மனைவி இந்த மாதிரியாக குடும்ப உறுப்பினர்களுடைய தயவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு நல் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய இருப்பு இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனால எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சிறப்பு நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணம் எங்கே இருந்து வரும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் பணம் சம்பாதிக்கலாமா, அதில் பணம் சம்பாதிக்கலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, முக்கியமாக சோஷியல் மீடியாவை நம்பி பண்ணலாமா, இவரை நம்பி பண்ணலாமா, அதில் வர்ற விளம்பரமா, இதில் வர்ற விளம்பரமா என்பதில் இன்றைக்கு தெளிவாகவே எடுப்பீங்க. இனிமேல் அந்த ஏமாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது. யாரை நம்புவது, எதை நம்பக்கூடாது, எந்த தொழில் ஏற்றது, எந்த வியாபாரம் ஏற்றது, எந்த வேலை ஏற்றதில் இன்றைக்கு ஒரு மாதிரியான கண்கள் திறந்த நிலைமை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. குடும்பத்தில் கூட இன்றைக்கி இருக்கின்ற குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மகன் மகள் கல்யாண விஷயமாக இருக்கட்டும், அல்லது இளைஞர்களாக இருந்து உங்களுடைய கல்யாண விஷயமாகவே இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு தீர்மானங்கள்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த நெகட்டிவான பலன்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு முன்னேற்றக்கூடிய ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை அப்படியே மனதார உணரக்கூடிய, குடும்பத்திலையும் ஒரு அமைதி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் நல்ல விதமாக அமர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் இருக்கிறார்ன்ற போது மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதை பற்றி கவலைப்பட்டது, அதை பற்றி கவலைப்பட்டது, அப்படி ஆகிடுமோ, பூதாகரமாகிடுமோ, வெடிச்சிருமோ, கடனை கட்ட முடியாதோ, நோய் இப்படி ஆகிடுமோ, அல்லது நமக்கு குடும்பத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்துடுமோ, எதிரியோட கையை ஒசந்து என் கையை கொஞ்சம் தாழ்வாக போயிடுமோ, என் சொல் பேச்சு கேட்க முடியாமல் போயிடுமோ, வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாமல் போயிடுமோ, மனுஷனை சுற்றி ஒரு கவலையாக 2 கவலையாக சுற்றி வெறும் கவலையாத்தானையா இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாமே அப்படியே படிப்படியாக உங்களை விட்டு விலகப் போகிறது. எதையும் உங்களால் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, தலைக்கு மேலே வெள்ளம் போகவே போகாது என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எந்தெந்த இடத்துலலாம் மதிப்பு மரியாதை கீழே இறங்கினதா நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் மதிப்பு மரியாதை மறுபடியும் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்திருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் இல்லையா. அந்த கான்ஃபிடென்ட் இப்போது வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவுகள் வரும், அதனால் அது ஒரு நியாயமான செலவாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மு, புக்கு, ஷூவு, பூட்ஸு இப்படின்ட்டு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது இல்லையா. அந்தந்த செலவுகள் வந்தாலும் கூட அதை நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கி தூர இடங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பலாமா வேண்டாமான்றதில் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. பேப்பரை பார்த்தா அப்படி இருக்குது, சோஷியல் மீடியாவை பார்த்தா இப்படி இருக்குது, டிவியை பார்த்தா பார்க்கவே முடியல, பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கும்போது இப்போ அப்பா அம்மாக்களுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் வருது, கைக்குள்ளேயே வச்சுருக்கலாமா, நம்பி தூரம் அனுப்பலாமான்ற அமைப்புகள்லையும் இன்றைக்கு நம்ம குழந்தைகளை நம்பலாம், நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி இல்லைன்றதில்
ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். மேற்கிலிருந்து சிலருக்கு அனுமதிகள் கிடைக்கும். நீங்களே பாஸ்போர்ட் விசாவுக்கு விண்ணப்பிச்சிருந்த விஷயங்கள், அல்லது அந்த ஆஃபீஸிலிருந்து நம்மளை கூப்பிடணும், அல்லது பெற்றோர்கள்ட்டேருந்து சில இந்த அனுமதிகள் வேணும். இது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல விதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயருடைய நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, ஐயா, வேலைக்காரங்க அமைகிறது கூட ஒரு கொடுப்பனை இல்லையா? நல்ல வேலைக்காரங்க யாருக்கு அமைவாங்க? ஒரு சிலருக்கு பாருங்கள் வேலைக்காரங்களே அமையறதில்லை. ஒரு சிலர் பாருங்கள் நல்ல தொழில் வைக்கிறாங்க. ஒரு 10 பேர் 4 பேர் 2 பேர் கூட இருக்கட்டுமே, ஒரு கடையில் நிற்கிறதுக்கு, ஒரு நிறுவனத்தில் நிற்கிறதுக்கு அருமையான வேலைக்காரர்கள். இவரும் கொஞ்சம் தாராள மனப்பான்மை உள்ளவராக இருப்பார். மற்றவங்க 10 ரூபா சம்பளம் கொடுக்குறாருன்னா இவர் 12 ரூபா சம்பளம் கொடுப்பார். தொழிலாளிகளை நல்லாவே கவனிச்சுக்குவார். அவங்களும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டு இன்று இருக்கிற நிலைமையை விட நாளுக்கு நாள் அவரை முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அளவிற்கு முதலாளியாக இருந்தாலும் நல்லா நம்மகிட்ட பாசம் காட்டுறாரு, நமக்கும் அதை கேட்டார் போல இருக்கணுன்ற மாதிரியாக முதலாளி தொழிலாளி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடியவருடைய அமைப்பு ஜாதகம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார். இந்த அமைப்புக்கு 2-6 தாங்க. 2-6 10ஆம் இடம்ன்றது ஒரு முக்கோணங்க, குருவின் முக்கோணம்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ஒரு 4 முக்கோணத்தை கற்றுக்கொண்டால் ஜோதிடம் அப்படியே கண்ணை திறந்துடுங்க. 1, 5, 9 அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள். 2, 6, 10 எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி தொழில் வருது, எந்த வகையில் வேலை செய்கிறோம், நமக்கு எப்படி வேலை கிடைக்குது, அல்லது பணம் எப்படி வரக்கூடிய அமைப்பு. 3, 7, 11 சொந்த வாழ்க்கை, மனைவி வாழ்க்கை, காதலன் வாழ்க்கை, காதலி வாழ்க்கை, இந்த எதிர்பாலினத்தவர்னு சொல்லப்படக்கூடிய ஆண் பெண் வாழ்க்கை அமைப்புள்ள நம்முடைய அமைப்பு எப்படி இருக்குது. 4, 8, 12 இந்த முக்கோணத்தில் பிறந்த இடத்துல தான் பிழைக்கிறோமா, தூர இடங்களில் பிழைக்கிறோமா, இந்த பிழைப்பின் மூலமாக தூர இடத்துக்கு போகிறது மூலமாக சில பேர் பாருங்கள் தூர இடத்துக்கு போய் தான் வீடு வாங்குவார், கார் வாங்குவார். உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. கட்டுறதுக்கு நிலம் வச்சுருப்பார், ஆனால் கட்டுறதுக்கு மேலே ஒரு செங்கலை தூக்கி அடுக்கி வைக்கிறது கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு ஒரு துபாய்க்கு போவார் அல்லது வேறு எங்கேயோ போவார், ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரியான இந்த 4 முக்கோணங்களை தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஜோதிடத்தில் ஏற்பட்டுரும். இப்போ இந்த கேள்வி, அதாவது முதலாளி தொழிலாளி உறவுகள் எப்படி இருக்கும், நல்ல தொழிலாளி யாருக்கு அமைவார், அதன் மூலமான முன்னேற்றம் யாருக்கு இருக்கும். 2, 6, 10 என்கின்ற ஒரு முக்கோணத்தை புரிந்து கொண்டாலே அந்த பணம் தரக்கூடிய 2ஆம் பாவகம், இந்த பணம் தரக்கூடிய வழிகளான 6, 10ஆம் பாவகம், இந்த 6ஆம் இடம் நீங்கள் நல்ல வேலைக்காரராக இருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு நல்ல தொழிலாளிகள் அமைகிறார்களா என்பதை பொறுத்து. இது எல்லாத்தையும் லக்னத்தோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம வேலைக்காரங்களாக இருக்கிறதும் நம்ம முதலாளியாக இருக்கிறதும் லக்னத்தின் சம்பந்தப்பட்டது. நமக்கு வேலை வாங்கக்கூடிய திறமையாக இருக்கிறதா அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய திறமைகளில் தான் இருக்கிறோமா. சில பேர் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வேலையே போய்கிட்டு இருப்பாங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க. எனக்கு அது கெப்பாசிட்டி இல்லைப்பா, நான் ஏதோ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா போரும்ப்பா என்ற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. சிலருக்கு பாருங்கள், நான் அந்த ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குறதுக்கே பிறக்கலை, நான் 10,000 5,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு பிறந்தவன்னு சிறு வயதிலிருந்தே அந்த தனியாக தொழில் பண்ணக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும். இது எல்லாமே இந்த 2, 6, 10ஆம் பாவங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சுப பாபத்தன்மையின் அடிப்படையில் தாங்க இருக்குது. இந்த பாவகங்கள் மட்டும் வலுத்து உங்களுக்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடந்து லக்னமும் சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் அமைந்து அந்த 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தின் மூலமாக 2ஆம் பாவகம் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு நிலையில் ஒற்றை வரியில் மட்டும் ஜோதிடத்தில் பலனே இல்லைங்க. 6ஆம் பாவகம் வலுத்திருந்தால்னா எப்படிங்க? 6ஆம் பாவகாதிபதி அங்கேயே ஆட்சியாக இருந்தாலா அல்லது 6ஆம் பாவகத்தில் சுபர் இருந்தாலா, 6ஆம் பாவகத்தில் பாவர் இருந்தாலா என்கின்ற கதைகள் அப்படியே மகாபாரதத்தில் கிளை கதைகள் வந்து கொண்டே போகிற மாதிரி ஜோதிடத்திலையும் உள் நுணுக்கங்கள் விரிந்து கொண்டே போகுங்க. 6ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் லக்னாதிபதி வலுத்திருந்தால் நீங்கள் வேலை கொடுப்பவராக இருப்பீர்கள். அதே நேரத்தில் 6ஆம் பாவகம் அதிக சுபத்துவமாக இருந்து லக்னாதிபதி வலுவில்லாமல் இருந்து லக்னம் வலுவில்லாமல் இருந்தால் நீங்களே வேலை பார்க்குறவங்களா இருப்பீங்க. இதற்கடுத்து 2, 10ஆம் பாவகங்களை வைத்து நல்ல தொழிலாளிகள் யாருக்கு எப்படி அமைவார்கள் என்பதை கண்டிப்பாக ஜோதிடத்தில் உணர்ந்திட முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.